வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் தலைமை தேர்தல் கமிஷனராக ஞானேஷ்குமார் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நியமிக்கப்பட்டார். இவர் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு சாதகமாக செயல்படுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் அவர்களுக்கு சாதகம் இல்லாதவர்களின் வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கையைத்தான் எஸ்ஐஆர் நடைமுறை பின்பற்றப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இரு சபைகளிலும் நோட்டீஸ் அளித்தன. ஆனால் இந்த நோட்டீஸுகளை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிராகரித்தனர். இந்நிலையில் சமீபத்தில் லோக்சபாவில் கொண்டு வரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிறைவேற்ற விடாமல் தடுத்தன. இது மத்திய அரசின் முயற்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்தது. இதனால் உற்சாகமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் தற்போது கூடுதல் எம்பிக்களின் ஆதரவுடன் தலைமை தேர்தல் கமிஷனருக்கு எதிராக மீண்டும் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளன. இதன்படி அவரை பதவி நீக்கம் செய்ய 200க்கும் மேற்பட்ட எம்பிக்களின் கையெழுத்து பெற்று அவற்றை பார்லிமெண்டில் மீண்டும் நோட்டீஸ் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை ஜூலையில் துவங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் செய்ய எதிர்க்கட்சி தலைவர்கள் தீவிர முயற்சியில் களமிறங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது.